அடுத்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப் அப்படிங்கிற கிர்ச்சாஃப் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட பேர். அவர் 2 லா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஒன்று கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, இன்னொன்று கிர்ச்சாஃப் கரண்ட் லா. ரெண்டையுமே இப்போ பார்க்க போகிறோம். இது எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் முதல் ஒரு சார்ஜர் சர்க்யூட் போட்டு காமிச்சேன் இல்லையா, செல்ஃபோன் சார்ஜர் சர்க்யூட். அந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா தான் தேவைப்படும். கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவும் தேவைப்படும், கிர்ச்சாஃப் கரண்ட் லாவும் தேவைப்படும். ஒரு சர்க்யூட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு கிர்ச்சாஃப் கொடுத்த வழிமுறையை தான் நம்ம இன்னமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த லா என்னங்கிறத இப்போ பார்ப்போம். கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்படிங்கிறது the sum of the potential difference across all elements around any closed circuit loop must be 0. இந்த வாக்கியத்தை மேத்தமெட்டிக்கல் ரீதியாக அப்படி எழுதலாம். இது சம்மேஷனை குறிக்கும். இந்த சிம்பல்ங்கிறது சம்மேஷனை குறிக்குது. the summation of all voltage is equal to 0. அதாவது இங்கே பொட்டன்ஷியல் ட்ராப்பும் இருக்கும், பொட்டன்ஷியல் ரைஸும் இருக்கும். இந்த கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாங்கிறது எதன் அடிப்படையில் வேலை செய்யுது அப்படின்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம். அந்த விதிப்படி இந்த கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா வேலை செய்யுது. இது எனர்ஜிக்கு, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிக்கு. இந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் கொண்டு வந்தோம்னா அதுதான் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. சரியா? பரிசையில் எப்படியும் கேட்கலாம், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா எதன் அடிப்படையில் வேலை செய்யுது அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரி, இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் சர்க்யூட் எடுத்திருக்கு, ஒரு சின்ன சர்க்யூட். இதில் எப்படி கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஒரு பேட்டரி இருக்குது, இது ஒரு எலமெண்ட்டு. ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது R1, இன்னொரு பேட்டரி V2 அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் இருக்குது, R2 அண்ட் R3. அப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 2 சோர்ஸ் இருக்குது இல்லையா? பாசிட்டிவ்ல இருந்து கரண்ட் ட்ராவல் ஆகணும். ஐங்கிற கரண்ட்டு இது வழியே ட்ராவல் ஆகுது. இந்த சர்க்யூட்டு பாருங்கள், இது சீரியஸாக இருக்கா இல்லை பேரலாக இருக்கா? இந்த கரண்ட்டு தான் R1 வழியாகவும் போகணும், V2 வழியாகவும் போகணும், ரெசிஸ்டன்ஸ் R2 வழியாகவும் போகணும், R3 வழியாகவும் போய் இந்த மைனஸில் க்ளோஸ் ஆகணும். அப்போ இது ஐங்கிற கரண்ட்டு ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்குது. அப்போ இது சீரிஸ் சர்க்யூட்டுன்னு நம்ம சொல்லலாம். கரண்ட்டை வச்சு தான் இந்த சர்க்யூட் சீரியஸாக பேரலான்னு முடிவு பண்ணணும். இந்த கரண்ட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த சர்க்யூட் சீரிஸ் சர்க்யூட் தான். சரியா? சரி, இப்போ கவனிங்க. இந்த வோல்டேஜ் லா படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓம்ஸ் லா படி V = I × R. நம்ம வோல்டேஜ் வேணும் அப்படின்னா கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் வோல்டேஜ் கிடச்சிரும். கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் பெருக்கினா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? வோல்டேஜ் கிடச்சிரும் இல்லையா? கவனிங்க. இப்போ இந்த கரண்ட் ட்ராவல் ஆகுது, R1 வழியே ட்ராவல் ஆகுது. அப்போ என்ன கரண்ட் இருக்க போகுது, என்ன வோல்டேஜ் இருக்க போகுது? I × R1. இங்கே ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்குமா? அப்போ இது I × R1ங்கிறது இது ஒரு வோல்டேஜ். இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் R1 அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ். R1 அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் இதுதான். I × R1. I × R1. I × R1ங்கிறது வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் R1. சரியா? இப்போ இதுக்கு சைன் நம்ம போடணும். இதுக்கு ஒரு சைன் நம்ம கொடுக்கணும். ஒன்று பாசிட்டிவ் சைன், இல்லைன்னா நெகட்டிவ் சைன். இது எப்படி நம்ம போடுறதுன்னா, கவனிங்க. கரண்ட் எந்த பக்கமாக ட்ராவல் ஆகுது? இங்கிட்டிருந்து இங்கிட்டு வருது. அப்போ ஹையர் பொட்டன்ஷியலிருந்து லோயர் பொட்டன்ஷியல் வரணும், அப்படி தானே? அப்போ இது பாசிட்டிவ் எண்ட், இது லோயர் எண்ட். இப்படி வர்றப்ப இங்கே வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேட்டில் இருந்தானே தண்ணி கீழே வருது. மேட்டிலிருந்து தண்ணி கீழே வர்றப்ப
அந்த மேட்டில் இருக்கக்கூடிய தண்ணி தானாக தானே கீழே வருது. நம்ம அங்கே அந்த தண்ணிக்கு எது எனர்ஜி கொடுக்குறோமா? கிடையாது. அப்போ மேட்டிலேருந்து தண்ணி கீழே வர்றப்ப எனர்ஜி லாஸ் ஆகுது. இன்கேஸ் பள்ளத்துல இருந்து மேட்டுக்கு தண்ணி டிராவல் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? அந்த தண்ணிக்கு எனர்ஜியை சப்ளை பண்ணணும். அப்ப தண்ணி எனர்ஜியை வாங்கும் அந்த இடத்துல. அப்ப மேட்ல இருந்து பள்ளத்துக்கு தண்ணி வந்துச்சுன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இது பள்ளத்துல இருந்து மேட்டுக்கு போகணும்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வருது, ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து நெகட்டிவ் வருது. அப்ப இங்க எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிருக்கு, எனர்ஜி இழந்துருச்சு. அப்ப என்ன சைன் போடணும்? நெகட்டிவ் சைன் போடணும். சரியா? இது மனசுல வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கணக்கு சால்வ் பண்றப்ப இது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது கூட. சரியா? அடுத்து இங்க வந்தாச்சு, ரெசிஸ்டன்ஸை கடந்தாச்சு, R1 ரெசிஸ்டன்ஸை கடந்தாச்சு. அடுத்து இங்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு இல்லையா? V2 அப்படிங்கிற வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. இதை கடக்கணும். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வரணும், ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியல் வரணும். அப்படின்னா என்ன பார்த்தோம்? ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் பொட்டன்ஷியல் வந்துச்சுன்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். மைனஸ் சைன் போடணும், -V2 அப்படின்னு போடணும். புரியுதா உங்களுக்கு? ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் பொட்டன்ஷியல் வருது அப்படின்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அதனால இங்க மைனஸ் சைன் போடணும், மைனஸ் போட்டாச்சு. அதே மாதிரி இங்க வாங்க, R2குள்ள வாங்க. என்ன நடக்கும்? R2ங்கிற ரெசிஸ்டன்ஸ்குள்ள கரண்ட் I டிராவல் ஆகுது. இப்போ இது சில பையங்களுக்கு என்ன வரும்னா, சார் இந்த V2 அக்ராஸா கரண்ட் டிராவல் ஆகுமே, அப்போ I இன்ட்டு V போடலையே அப்படிங்கிற சந்தேகம் வரும். இங்கே எப்படி I இன்ட்டு R1 போட்டோமோ அதே மாதிரி இங்கே என்ன சந்தேகம் வரும்? I இன்ட்டு V2 அப்படின்னு ஏன் சார் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது போடக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன இங்கே கால்குலேட் பண்ணுறோம்? வோல்டேஜ் தான் கால்குலேட் பண்ணுறோம். வோல்டேஜுக்கு என்ன ஃபார்முலா? I இன்ட்டு R. கரண்ட் மல்டிப்ளைட் பை ரெசிஸ்டன்ஸ் போட்டால் வோல்டேஜ் கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது? வோல்டேஜே இருக்குது, வோல்டேஜாகவே இருக்குது. அப்போ வோல்டேஜாகவே இருக்குன்னா இதை அப்படி நம்ம வச்சுக்கலாம். இந்த இதில் போய் கரண்ட்டை நீங்கள் பெருக்குனீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? பவர் கிடைச்சிரும். கரண்ட்டையும் வோல்டேஜையும் பெருக்குனீங்கன்னா பவர் கிடைக்கும். நம்மளுக்கு இங்கே பவர் தேவையில்லை, வோல்டேஜ் மட்டும்தான் கால்குலேட் பண்ணுறோம். அதனால V2 அப்படியே வச்சுக்கணும். இதை கரண்ட்டை போய் இதில் பெருக்கக்கூடாது. இது பசங்க அடிக்கடி பண்ணுற தப்பு. கரண்ட்டை வோல்டேஜால் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னது? பவர். நம்ம இங்கே பவரை கால்குலேட் பண்ணலை, வோல்டேஜ் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். சரியா? சரி, இதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த R2 வழியா ஐங்கிற கரண்ட் டிராவல் ஆகுது. அப்போ என்ன செய்யணும்? -I இன்ட்டு R2, -I இன்ட்டு R2. அதே மாதிரி R3 வழியா கரண்ட் ஐங்கிற கரண்ட் டிராவல் ஆகுது, -I இன்ட்டு R3. மைனஸ் எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கவனிங்க. இதை தாண்டி வந்தாச்சு, R3 தாண்டி வந்தாச்சு. இப்போ நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகுது. நெகட்டிவ்னா லோயர் பொட்டன்ஷியல், பாசிட்டிவ்னா ஹையர் பொட்டன்ஷியல். பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு போகணும்னா என்ன நடக்கணும்? அதிகமான எனர்ஜியை வாங்கணும். எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. எனர்ஜி அப்சர்வ் பண்ணுதுன்னா இங்கே என்ன சைன் வரணும்ப்பா? பாசிட்டிவ் சைன் வரணும். பாசிட்டிவ் V1. நம்ம எங்க ஆரம்பிச்சோம்? இங்க இருந்து தானே ஆரம்பிச்சோம். இங்க இருந்தானே ஆரம்பிச்சோம். எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து முடிஞ்சிடணும். இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படியே போயிட்டு ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து திருப்பி முடிஞ்சிடணும். அப்படின்னா இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த விதி சொல்லுது. நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் ரீதியாக போட்டிருக்கோம் இல்லையா? சம்மேஷன் டெல்டா V இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கோமா? அது இதுதான். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் வோல்டேஜ் ட்ராப் ஆயிருக்கு. R1ல I இன்ட்டு R1 வோல்டேஜ் ட்ராப் ஆயிருக்கு. R2ல I இன்ட்டு R2ங்கிற வோல்டேஜ் ட்ராப் ஆயிருக்கு. R3ல I இன்ட்டு R3ங்கிற வோல்டேஜ் ட்ராப் ஆயிருக்கு. அதனால ரெண்டு சோர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு சோர்ஸ்ல என்ன நடந்திருக்கு? ஒரு V2ங்கிற வோல்டேஜ் இழந்திருக்கு. V1 வோல்டேஜ் அப்சர்வ் பண்ணிருக்கு. அப்போ இங்கே பொட்டன்ஷியல் டிராப்பும் நடந்திருக்கு, பொட்டன்ஷியல் ரைஸும் நடந்திருக்கு. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமா? 0 கிடைக்குமா? இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. சரியா? ஒரு சர்க்யூட்டில்
வோல்டேஜில் அப்ளை பண்ணி நம்ம எங்கெங்கெல்லாம் வோல்டேஜ் ட்ராப் இருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வோல்டேஜ் தான், மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் பார்ப்போம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, the sum of the currents entering any நோடுன்னு சொல்லலாம், இல்லைனா ஜங்ஷன் கூட சொல்லலாம். the sum of the currents entering any node in a circuit must be equal to the sum of the currents leaving that node. இந்த வாக்கியத்தை மேத்தமெட்டிக்கல் ரீதி அப்படி சொல்லலாம். the summation of input currents is equal to the summation of output currents. இந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல எதன் அடிப்படையில் வேலை செய்யுதுன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். இந்த கன்சர்வேஷன்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சார்ஜஸை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, கிரியேட்டும் பண்ண முடியாது. அந்த சார்ஜஸ் நகல்றப்ப என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அதை வச்சு தான் நம்ம நிறைய வேலைகள் செய்கிறோம். அதான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸும் கூட. ஒரு சார்ஜஸ் மூவ் ஆகிட்டுருக்கு, ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் என்னென்னலாம் நடக்கும், எது வழியெல்லாம் ட்ராவல் ஆகுதோ அதை பொறுத்து அதோட தன்மையில் மாறுபடும். அதன் அடிப்படையில் தான் இந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை இந்த கிர்ச்சாஃப்ங்கிற சயின்டிஸ்ட் டிசைன் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. கவனிங்க, இது ஒரு சின்ன சர்க்யூட். இந்த பி அப்படிங்கிறது தான் நோடு. இதுதான் நோடு. காரணம் என்னென்னா, இங்கே இருந்து ஒரு கரண்ட் வருது, இங்கே ஒரு கரண்ட் இருக்குது, I1, I2, I3, I4 அண்ட் I5, 5 கரண்ட் இருக்குது. இந்த 5 கரண்ட்டும் இந்த ஜங்ஷன், இந்த நோடு வழியாக தானே கிடக்குது. இதை ஜங்ஷன் சொல்லலாம், இல்லை நோடுன்னு சொல்லலாம். நோடுன்னு வச்சுக்கிடுவோமே. இந்த நோடு பிங்கிற நோடில் எந்தெந்த கரண்ட்டெல்லாம் உள்ளே வருதுன்னு பாருங்கள். அம்புக்குறி போட்டிருக்கோம். I1 அப்படிங்கிற கரண்ட்டு உள்ளே வருது, I1ங்கிற கரண்ட் உள்ளே வருது. வேறு என்ன வருது? I3ங்கிற கரண்ட் உள்ளே வருது. I2ங்கிற கரண்ட் வெளியே போகுது, I3ங்கிற கரண்ட் உள்ளே வருது. இதோட சிம்பிள் பார்த்துக்கோங்க. அம்புக்குறி போட்டிருக்குமா? அப்போ I1 அண்ட் I3 இந்த ரெண்டுமே உள்ளே வர கரண்ட், அதாவது இன்கமிங் கரண்ட். இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். அப்போ I1 + I3 வேறு என்னப்பா இருக்குது? I2 வெளியே போகுது, இந்த நோட்லேருந்து வெளியே வருது. I4 உள்நோக்கி வருது. I5 வெளியே போகுது. அப்போ I1 உள்ள வருது, I3 உள்ள வருது, I4 உள்ள வருது, ப்ளஸ் I4. இந்த 3 கரண்ட் தான் இந்த நோடை நோக்கி உள்ள வருது. என்னென்ன கரண்ட் எல்லாம் வெளியே போகுது? I2வும் I5யும். I2 அண்ட் I5 இந்த கரண்ட்டு இந்த நோடில் இருந்து வெளியே வருது. அப்படி தானே? இதைத்தான் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த அவுட் கோயிங் கரண்ட். இந்த சம் ஆஃப் தி இந்த 3 கரண்ட்டு, இதெல்லாம் இன்கமிங் கரண்ட்டு, இந்த 3ஐயும் நீங்கள் கூட்டுனீங்கன்னா இந்த வேல்யூ சரிசமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ த சம் ஆஃப் தி இன்கமிங் கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி அவுட் கோயிங் கரண்ட்ஸ். சரியா பிள்ளைங்களா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த நோடில் என்ன கரண்ட் இருக்கும்? இந்த நோடில் கரண்ட் என்னவாக இருக்கும் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இந்த நோடுக்குள்ளே எல்லா கரண்ட்டு, என்னென்ன கரண்ட்டெல்லாம் வருதோ அத்தனை கரண்ட்டு வெளியே போயிடுச்சு. அப்படி தானே? I1, I3 அண்ட் I4 அப்படிங்கிற கரண்ட்டு இந்த நோடுக்குள்ளே வந்துச்சு. I2 ப்ளஸ் I5ங்கிற கரண்ட் வெளியே போயிடுச்சு. என்னென்ன கரண்ட்டெல்லாம் உள்ளே வந்துச்சோ, எவ்வளோ வேல்யூ வந்துச்சோ அதே தான் அவுட் கோயிங் கரண்ட்டு. அப்போ இந்த ஜங்ஷனில் எவ்வளோ கரண்ட் இருக்கும்? 0. எந்த கரண்ட்டுமே இருக்காது. ஜங்ஷனில் எந்த கரண்ட்டுமே இருக்காது. இதுதான் இந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். சரியா? இந்த புக்கை பாருங்கள், நம்மளோட டிபார்ட்மெண்ட் லைப்ரரியில் இருக்குது. இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் பார்த்துருக்கோம், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் பார்த்துருக்கோம், வோல்டேஜ்லாம் பார்த்துருக்கோம். இதை மையமாக வச்சு தான் கணக்கு அடுத்து நம்ம செய்ய போகிறோம். ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதை மையமாக வச்சு தான் செய்ய போகிறோம். சரியா? அடுத்த மாடலில் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.